பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இன்றைய நாட்களில நம்மை விசாரிக்கவோ, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற உபத்திரவங்களை கண்டு அநேகர் நம்மளை விசாரிக்கிறதில்லை, நம்மளை காண்கிறதில்லை என்று புலம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறார் என்றால், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்திருக்கிற நேரத்துல கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடிய மரணம், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டம் நம் வாழ்க்கையில வரும்பொழுது அவருடைய கண் நம்மேல் நோக்கமாயிருக்கிறதுனால் அந்த பொல்லாத மரணத்திலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார், நம்மளை கனப்படுத்துகிறார். இன்னொரு காரியம் இருக்கிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் செய்கிறார். வருமானம் இல்லை, அடுத்த வேலை என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு குழப்பம், மாதம் முடிய போகிறது, புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற நம் தேவை என்ன ஆகுமோ என்ற பயம் நமக்குள் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறதுனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அதனால கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தை கண்டோ, நம்மளுடைய சூழ்நிலைகளை கண்டோ நாம் பயப்பட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தருடைய கண் நம்மேல் இருக்கிறதினால் நாம் ஒரு காரியத்திலும் குறைவுபட்டு போக மாட்டோம், பலனற்று போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார், கர்த்தர் நம் கால்களை பலப்படுத்துவார், நம் சரீரத்தையும் பலப்படுத்துவார், நம்மளுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவும் நம்மளுடைய குடும்பத்தில் இராதபடிக்கு நிறைவான நன்மையினால் கர்த்தர் நம்மளை முடிசூட்ட அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அதனால கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க, கர்த்தருக்காக மாத்திரம் காத்திருங்க. இந்த உலகத்தின் காரியங்களை வெறுத்து விடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இன்றைய நாட்களில நம்மை விசாரிக்கவோ, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற உபத்திரவங்களை கண்டு